அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். துலாம் ராசி அன்பர்களுக்கு 5ல் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு இணைவு. 6ஆம் இடத்தில் சனி. 9ல் குரு வக்கிரம். மார்ச் 11ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். நன்மைகள் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். சூரியன் சாதகமாக இருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கும். அரசு உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு தாராளமாக அரசு உத்தியோகம் கிடைக்கும். செவ்வாய் சாதகம் என்பதால் வீடு மனை வாங்கி போடலாம். வீடு கட்ட ஆசைப்படுபவர்களுக்கு தாராளமாக வீடு கட்டலாம். வீடு கட்டுவதற்கான பேங்க் லோன் எளிதாக தங்களுக்கு கிடைக்கும். நல்ல வரன்கள் அமையும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வகையில் வரன்கள் அமையும். நகைகள் ஆடைகள் சேரும். உடல் ஆரோக்கியம் பெருகும். பெண்கள் நவீனகரமான பொருட்களை வாங்குவர். தொழில் வியாபாரத்தில் ஏற்றம் மிகும். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். தொழிலாளர்கள் நன்கு அனுசரிப்பர், ஒத்தாசையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் சிறப்பு பெறுவீர்கள். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார். சிலர் அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டி இருக்கும். மாணவியர்கள் நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். பூர்வீக பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் மறையும். சகோதர ஒற்றுமை ஓங்கும். இதுவரை பகைமை பாராட்டிய உறவினர்கள் தங்களை தேடி வருவர். கோர்ட் கேஸ் போன்ற வழக்குகளில் இருந்து தப்பிக்கலாம். தங்களுக்கு சாதகமாக கோர்ட் தீர்ப்பு வரும். பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சற்று ஜாக்கிரதையாக இருத்தல் வேண்டும். கண்காணிப்பு தேவை. வாக்குவாதங்கள் வேண்டாம். வம்பு வழக்குகளை விட்டு தூரமாக தள்ளி இருத்தல் வேண்டும். ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு அனைத்து துறைகளிலும் நன்மைகள் பெருகும். குடும்பம் நன்றாக இருக்கும். பொருளாதார மேன்மை. உத்தியோகத்தில் சிறப்படைவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நன்மைகள் பெருகும். ஐடி துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். நல்ல பண வரவுகள் இருக்கும். வேலை இழந்தோருக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கும். 23ஆம் தேதி இரவு 10:12 முதல் 26ஆம் தேதி காலை 12:55 வரை சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம தினத்தில் தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.